வைத்து வாக்குகளின் வலிமைகளை பற்றி எடுத்துரைத்தி அவர்களை நாங்கள் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். ஜனநாயக ஆலோசனையின் முடிவில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுடன் விரிவான கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்று கருத்துக்கள் எழுத்துப்பூர்வமாக நடைபெற்றது. முடிவுகளில் 85% தனிச்சு போட்டியிடவும் 15 விழுக்காடு மற்ற கட்சியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பெரும்பான்மையான ஜனநாயக விருப்பத்தை உயர்ந்த மரியாதையுடனும் ஏற்று தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வரலாற்று முடிவை இவ்விடத்தில் அதிகாரப்பூர்வமாக புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி அறிவிக்கிறது. மேலும் பல தொகுதிகளில் வெற்றியும் சில தொகுதிகளில் குறிப்பிட்ட வாக்குறுதியை உருவாக்குவோம். தமிழகத்தில் அரசியல் சக்தியாக நிலைநிறுத்துவோம். எங்களின் தேர்தல் பயணம் தமிழக அரசு வரலாற்றில் புதிய அலைகளை எழுப்பும் என்பதை விட நம்பிக்கையுடன் உங்களிடத்தில் உறுதியளிக்கின்றேன். இது தன்னம்பிக்கை, இது துணிவு, இது மக்கள் மீதுள்ள நம்பிக்கை. இது ஒரு தேர்தல் முடிவு மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இது ஒரு தலைமுறையின் எழுச்சி. எங்கள் இயக்கம் உறுதியாக நிலைநிறுத்துவது அடிப்படை பங்குகளான சாதி அடிப்படையிலான அரசியலை முற்றிலும் நிராகரித்தல், மதவாத பிரிவினைவாத அரசியலை எதிர்த்தல், மொழி வேறுபாடின்றி அரசு ஆயுதமாக்கும் மனப்போக்கை உடைத்தல், சமத்துவம் சமதர்மம் ஆகியவற்றை அரசின் மைய கொள்கையாக கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். எங்கள் அரசியல் அதிகாரம் அல்ல, பொறுப்பு. அதிகாரம் என்பது பதவி அல்ல, அதிகாரம் பொறுப்பு. மேலும் எங்கள் அரசியல் வாக்குறுதி அரசியல் மட்டும் இல்லாமல் மக்கள் முன்னேற்ற அளவுகளை கொண்ட அரசியலாக அறிவிக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் களம் தொடங்குகிறது. அது பிரிவினை விட ஒற்றுமையை தேர்வு செய்யும், ஊழலை விட பொறுப்பை தேர்வு செய்யும், பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்யும். நாங்கள் வெல்ல வந்திருக்கிறோம், ஆனால் அதிகாரத்தை அல்ல, மக்களின் நம்பிக்கையை. நாங்கள் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறோம், ஆனால் பதவிக்காக அல்ல, நியாயத்திற்காக. தமிழகம் புதிய அரசியல் அத்தியாயத்தை திறக்க தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் அறிவிக்கிறோம்.